2028 பெட்ஜுக்கான ஏ லெவல் வகுப்புகள், இந்த மாதிரி எக்ஸாம் செஞ்ச மாணவர்களுக்கான ஏ லெவல் வகுப்புகள் ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து ஆரம்பிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். இந்த 1 இயர் ப்ராஜெக்ட் நடக்கிறது 3 இடங்கள்ல நடக்க போகுது. பிஎஸ்டி படிக்கிற கேர்ள்ஸுக்கு பிள்ளைகள் வட்டதெனிய ஏரியா, வட்டதெனியன்னு சொன்ன பிள்ளைகள் கம்பளையால போகும் மேலும் தவுளைகளையால போகும் மேலும், அதுக்கு சொல்றது வட்டதெனிய. மவுண்ட் பேஸ் காலேஜ்ல பிள்ளைகள் எங்கட கேர்ள்ஸுக்கான ப்ராஜெக்ட் நடக்க போகுது. பிஎஸ்டி செய்யற கேர்ள்ஸ் வெளியில இருந்து வாராக்களுக்கு அதே வளாகத்துக்குள்ள தங்கி நின்று படிக்கும். அதே அந்த ஏரியாவில் உள்ள பிள்ளைகள் கம்பளை ஏரியா, அதே மாதிரி தவுளைகள் ஏரியா, அந்த பிள்ளைகளுக்கு கிளாஸுக்கு வந்துட்டு போக இயலும். ஆகவே பிள்ளைகள் இது அந்த ஏரியா பிள்ளைகளுக்கு ஒரு வாய்ப்பு. 2வது பிள்ளைகள் இடெக் செய்யற பாய்ஸுக்கான ப்ராஜெக்ட். இது வந்து பிள்ளைகள் நடத்துறது குருணேகலில நாரம்பல ஏரியா பகமுன வொகேஷனல் ட்ரைனிங் சென்டர். அதாவது பிள்ளைகள் ஒரு டெக்னிக்கல் காலேஜ். இதுல பிள்ளைகள் நாங்க இடெக் செய்யற பாய்ஸுக்கு ப்ராஜெக்ட் செய்யறோம். ஆனா அங்க 2 ப்ராஜெக்ட் நடக்குது. 1 இயர் ப்ராஜெக்டும் நடக்குது, 2 in 1 ப்ராஜெக்டும் நடக்குது. ஒரு வருஷத்துல ஏ லெவல் செய்யும் 7, 2 வருஷத்துல ஏ லெவல் செய்யும் 7. ஒரு வருஷத்துல ஏ லெவல் செய்யறாக்கள் அவங்களுக்கு ஏ லெவலோட ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்ஸ் முழுமையாக பிள்ளைகள் தியரியோட பிராக்டிக்கல் போகும். அதே மாதிரி பிள்ளைகள் 2 in 1 ஒன்று இருக்குது. இப்ப 1 இயர்ல கொஞ்சம் சிக்கல் கஷ்டம் இழுக்க இயலாது அப்படின்றாக்கள் 2 in 1 ஏ லெவல் இடெக் படிக்கிறதோட அவங்களுக்கு பிள்ளைகள் ஒரு என்விக்யூ கோர்ஸ், பிள்ளைகள் மெக்கானிக்கல், சிவில், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இதோட சம்பந்தப்பட்ட ஒரு கோர்ஸ் ஒன்றும் அவங்களுக்கு செஞ்சு கொள்ளலாம். அப்ப 2மே ஏ லெவலோட இன்னும் ஒரு கோர்ஸை சேம் டைம்ல செஞ்சு கொள்ளலாம். 2 in 1. அங்க பிள்ளைகள் பாய்ஸுக்கு தங்குமிடம் இருக்குது, உள்ளுக்குள்ளே வளாகத்துக்குள்ளே தங்குமிடம் இருக்குது. அந்த ஏரியா பிள்ளைகள் வந்து அழகான முறையில் படிச்சுட்டு போகலாம். தூர இடத்துல இருந்து வார பிள்ளைகளுக்கு அங்க நின்று படிக்கிறதுக்கு பாதுகாப்பான அமைதியான சூழல்ல தங்குமிடம் இருக்கு. 3வது பிள்ளைகள் எங்கட வளமையான போர்ட் கிளாஸ் நடக்கிற, அதாவது கண்டியில் உள்ள ரோயல் கேண்டி கல்வி நிறுவனத்தை நடக்கும். இந்த ரோயல் கேண்டியில பிள்ளைகள் 28 பெட்சுக்கு 2 பெட்ச் அறிமுகப்படுத்த போறோம். 1 பிள்ளைகள் 1 இயர்ல ஏ லெவல் செய்யற பிள்ளைகள் ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து 1 இயர் கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். அவங்க 1 இயர்ல அழகான முறையில் ஏ லெவல் செய்யலாம். சில பேர் என்ன செய்வாங்கன்னு சொல்லிட்டோம்னா ஸ்கூல் போயிட்டு 2 வருஷத்துல ஏ லெவல் செய்யணும்னு யோசிப்பாங்க. அப்படியான பிள்ளைகள் அவங்க வளமையான ஹோல் கிளாஸ் சண்டே கிளாஸ்ல ஹோல் கிளாஸ்ல அவங்களுக்கு ஜாயின் பண்ணி 2 இயர்ஸ்ல ஏ லெவல் செய்யலும். பிள்ளைகள் பொதுவா நாங்க இப்ப நாட்டில் ஏற்படுகின்ற மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்களும் மாறணும்னு சொன்னா 2 இயர்ஸ்ல ஏ லெவல் செய்யறதை விட பிள்ளைகள் 1 இயர்ல ஏ லெவல் செய்யறதான் பொறுத்து. ஒரு 28 பெட்ச் பிள்ளைக்கு சும்மா யோசிச்சு பாருங்க. அதாவது 27 மாசத்துக்கு பிறகுதான் ஏ லெவல் சிட் பண்ண போகுது. சிங்கள மீடிய பிள்ளைகள் எல்லாம் 7ஆம் ஆண்டுல ஓட வச்சது, 9ஆம் ஆண்டுல ஏற வச்சது. எங்கட பிள்ளைகளை ஒரு வருஷமாவது முன்னுக்கு கொண்டு போகணும். இடத்துக்கு ஒரு முயற்சி தான் இருக்கு. அதனால பிள்ளைகள் ஸ்ரீலங்கால யாருமே 1 இயர்ல படிப்பிக்கிற அளவுக்கு யாரும் இல்லை. இப்ப ரோயல் கேண்டிக்கு தான் வரணும். ரோயல்ல பிள்ளைகள் நல்ல விளைக்கணும். கேர்ள்ஸுக்கான தங்குமிடம் எங்களுக்கு எங்கட டியூட்டரியில இருக்குது. அதே டைம்ல பாய்ஸுக்கான தங்குமிடம் பிள்ளைகள் வெளியில தான் பிள்ளைகள் நீங்க தங்கணும். அப்ப வெளியில பிள்ளைகள் நாங்க அரேஞ்ச் பண்ணி தருவோம் தங்குறதுக்கு. அப்படி இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு இந்த 3 இடங்கள்ல எந்த இடம் விருப்பமோ அந்த இடத்துல வந்து அழகான முறையில் படிக்கலாம். நாங்க படிப்பிக்கிற மாவட்டம் பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும், Z ஸ்கோர்ல கூடிய மாவட்டம். எங்கட போட்டி பிள்ளைகள் சிங்கள மீடிய பிள்ளைகளோட. அப்படி இருந்த பிள்ளைகள் மாத்தள டிஸ்ட்ரிக்ட்ல டிஸ்ட்ரிக்ட் ஃபெஸ்ட் எடுத்திருக்கிறோம், கேகோ டிஸ்ட்ரிக்ட்ல டிஸ்ட்ரிக்ட் ஃபெஸ்ட் எடுத்திருக்கிறோம், கேண்டி டிஸ்ட்ரிக்ட்ல பிள்ளைகள் டிஸ்ட்ரிக்ட் 3rd வரைக்கும் நாங்க எடுத்திருக்கிறோம். ஐலண்ட் ரேங்க் இடெக்ல, ஐலண்ட் ரேங்க் பிடெக்ல 2லயும் பிள்ளைகள் நாங்க பெஸ்டான ரேங்க் எடுத்திருக்கிறோம். 1 இயர்ல டெக் படிக்கணும்னு சொன்னா வேற எங்கேயும் போக தேவையில்லை. பிள்ளைகள் வர சொல்லுங்க, வேற எங்கேயும் படிப்பிக்கிறது இல்லை.